ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைப்பிங் த்ரெட்டை யூஸ் பண்ணி த்ரெட் லோடிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு சின்ன பீஸாக வந்து பைப்பிங் த்ரெட்டை கட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். இப்போது இந்த த்ரெட்டுக்கு மேலே ஒரு லைன் போட்டிருக்கேன், கீழே ஒரு லைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லைன் எதுக்குன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து த்ரெட் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈவனாக ஒரே மாதிரி ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். அதுக்காக தான் இதே மாதிரி கீழேயும் மேலேயும் ஒரு லைன் வந்து கரெக்டான டிஸ்டன்ஸில் போட்டுக்கோங்க. இப்போது இந்த கார்னருக்கு பார்த்திங்களா, இந்த இடத்துல இருந்து நான் வந்து த்ரெட்டை வந்து போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது இதே மாதிரி எடுத்துகிட்டு 2 த்ரெட் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஸ்லாண்டிங்காக போடணும். அந்த லைன் மேலே பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போடக்கூடாது, அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரியும் போடக்கூடாது. இந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லாண்டிங்காக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த லைனுக்கு மேலேயே போட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டிருக்கேன் பாருங்கள், கீழே அதே மாதிரி வந்துட்டு அந்த லைன் மேலே கொடுக்கணும். பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அதே மாதிரி அது பக்கத்தில் எவ்வளோக்குளோ வந்து நெருக்கமாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நெருக்கமாக இந்த த்ரெட்டை வந்து கொடுத்துக்கிட்டே வாங்க. உள்ளே இருக்க பைப்பிங் த்ரெட்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட் ஆகிட்டே வரும். இப்போ இது பாருங்கள், த்ரெட்டை வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக எடுத்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா த்ரெட்டு வந்து உங்களுக்கு கட் ஆகாமல் நல்லா வரும். இதே மாதிரி பக்கத்தில் கொடுக்கணும், நெருக்கமாக பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். ஒரு தடவையும் பார்த்திங்கன்னா கீழேயும் மேலேயும் வந்து லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் அடுத்த ஸ்டிச் போடணும். பாருங்கள், இதுக்கு பக்கத்தில் அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதே மாதிரி சைடில் இப்போ இந்த லைன் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி லைன்ஸ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அயன் நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பக்கத்துலேயே இந்த மாதிரி அப்படியே லைன் மேலேயே போட்டுகிட்டே வந்துடலாம். நான் வீடியோக்காக சின்னதாக வந்து கட் பண்ணி ஒட்டி உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், இதே மாதிரி மேலேயும் கீழேயும் போடுங்க. இப்போ இந்த குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுவே பார்க்குறதுக்கு அந்த ஸ்டிச்சுக்கு ரொம்ப அழகாக தெரியும். பாருங்கள், இதே மாதிரி ஒரு டைம் பார்த்திங்கன்னா 2 த்ரெட்டு மேலே நம்ம எடுக்கிறோமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லூஸாக வந்து த்ரெட்டை வந்து எடுத்தீங்க அப்படின்னா த்ரெட்டு வந்து உங்களுக்கு கட் ஆகாமல் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா வரும். இதே மாதிரி தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடம் வந்தாச்சு. இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டிச்சோட அளவு வந்து இந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். உங்களுக்கு பார்த்தா புரியும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வந்து ஒரு பாயிண்டில் முடியும். பாருங்கள், இதே மாதிரி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்துடுச்சு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர்ஸ்லாம் வந்து கரெக்டாக போட முடியும். இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு செயின் போட்டு குட்டி லாக் ஸ்டிச் போடுறோம். இப்போ எண்டு நாட் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போது இந்த பக்கம் வந்து முடிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது பார்த்திங்களா. இப்போது மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கேப் த்ரெட்டு தெரியுதா. ஸோ இப்போ இது எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். இது லாஸ்ட்டாக கூட நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம், இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்லாண்டிங்காக தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ இந்த பக்கம் கீழே போட்டிங்க இல்லைங்களா, அதே மாதிரி மேலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்கில் நெக்கு ஸ்லீவ் சைட்லலாம் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். த்ரெட்டை ஒட்டி நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணும்போது கொஞ்சமாக அந்த த்ரெட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் அப்ளை பண்ணி அந்த பைப்பிங் த்ரெட்டை வந்து ஒட்டுங்க. எக்ஸ்ட்ரா வராமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஸ்டிச் போடும்போது நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது.
இதே மாதிரி சுற்றி நான் என்ன பண்ணுறேன், இது முடிச்சுட்டு இந்த சில்க் த்ரெட்லேயே பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் ஃபுல்லாக அப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டேன். இதே மாதிரி போட்டுக்கிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு நாட் போட்டு முடிச்சிடுங்க. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஒர்க் நீங்கள் பண்ணும்போது. இந்த நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சுற்றி வந்து நம்ம வந்து சுகர் பீட்ஸும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம் இந்த மாதிரி. நான் வந்து இன்றைக்கி சில்வர் கலரில் சுகர் பீட்ஸை கொடுத்து அவுட்லைன் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதே மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.